நேற்று வஞ்சியம்மன் கோயிலிலிருந்து புறப்பட்ட முளைப்பாரி ஊர் எல்லையில் இருக்கும் காவல் தெய்வமான கருப்பண்ணசுவாமி திருக்கோயிலிற்கு சாரசாரியாக இந்த திருக்கோயிலிற்கு வந்து கொண்டிருக்கும் பக்த கோடிகளை அனைவரும் தாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வான வேடிக்கைகள் முழங்க, தாரதப்பட்டைகள் கொட்ட வந்து கொண்டிருக்கும் முளைப்பாரியை கருப்பண்ணசுவாமி திருக்கோயிலில் முன்பு அமர்த்தி பெண்டீர்கள் அனைவரும் அம்முளைப்பாரியை குளிர்விக்கும் விதமாக கும்மி பாடலை பாடிக்கொண்டு நேற்று எவ்வாறு மகிழ்வித்தனரோ அதேபோல் இன்றும் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றனர். வஞ்சியம்மன் வரலாற்றில் நேற்று முதல் பாகத்தில் வடங்கவல்லவ வானகோவராயன் வஞ்சிக்கொடியின் தோழியான சூடாமணியையும் கைவளையையும் கொன்றுவிடுகிறான். அதன் பின்பு அடுத்த இலக்காக வஞ்சிக்கொடியை நோக்கி தன் சேனையுடன் புறப்படுகிறான் என முடிவுற்றது. இந்த இரண்டாம் பாகத்தில் வஞ்சியம்மன் எனும் வஞ்சிக்கொடி என்ன ஆனாள், அதனை பற்றி இக்கதையில் பார்ப்போம். சோழ தேசத்து தளபதியான வடங்க வல்லவ வானகோவராயனுக்கு பயந்து வஞ்சிக்கொடி வஞ்சி நகரத்திற்கு கிழக்கே இருக்கும் கொத்தளம்பாறையின் பின் ஒளிகிறாள். அப்போது காலிதறி அங்கு இருக்கும் குளத்தில் விழுகிறாள். அவள் விழுந்த சத்தத்தை கேட்ட வானகோவராயன் அங்கு வருகிறான். அவளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறான். வஞ்சிக்கொடியை நெருங்க அங்கு வருகிறான் மாரவர்ம சுந்தர பாண்டியன். சோழ தேசத்து தளபதியான வானகோவராயனுக்கும் பாண்டிய வீரபாண்டியனின் மகனான சுந்தரபாண்டியனுக்கும் இடையே போர் நடைபெற்றது. அதில் வடங்க வல்லவ வானகோவராயன் மாண்டு விடுகிறான். அவ்வாறு சோழ தேசத்து தளபதியை வஞ்சி நகரத்தின் கிழக்கே இருக்கும் கண்மாயில் கரையில் புதைத்து விடுகின்றனர் அந்த ஊர் மக்கள். இன்றும் அந்த கண்மாயின் பெயர் வடங்கா கண்மாய் என அழைக்கப்படுகிறது. சோழ தேசத்து இளவரசியான வஞ்சிக்கொடியை மணக்க மதுரையின் இளவரசரான மாரவர்ம சுந்தரபாண்டியன் தன் நாட்டிற்கு அழைக்க, அதற்கு வஞ்சிக்கொடியோ, என்னை ஒருவன் விரும்பி இருக்க நான் உங்களுடன் வருவது சரியல்லவே. ஆகவே இதே இடத்தில், அதாவது வஞ்சி நகரத்தில் தன்னை தானே தீயிட்டு மாய்த்து போனாள். உயிர் துறக்கும் முன் நான் இவ்வூரிலேயே இறக்கப் போவதில்லை, இருக்க போகிறேன். இவ்வூர் மக்கள் என்னை நன்றாக பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு நான் என்றும் இளவரசியாகவே இருந்து அவர்களுக்கு அரணாகவும் நல் விளைச்சலையும் நல் ஆயுளையும் வாரிசுகளையும் கொடுத்து கொண்டே இருப்பேன் என கூறி மறைந்தாள். ஆதலால்தான் இன்றளவும் வருடம் ஒருமுறை வஞ்சியம்மனுக்கு 7 நாள் விரதமிருந்து ஆண் பெண் பாராமல் முளைப்பாரியை அமைத்து திருவிழா நடத்தப்படுகிறது. இத்துடன் வஞ்சியம்மனின் வரலாறு முடிவுற்றது. தனியாக
தலைமை பூசாரிகள் ஒருவர் பின் ஒருவராக முளைப்பாரி அம்மனுக்கு தீபாராதனை காமிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முதல் கரை நாட்டாமை கண்ணன் வீரப்பன் அவர்கள் முளைப்பாரி அம்மனுக்கு தீபாராதனை காமிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக இரண்டாம் கரை ஐயப்பன் ராஜமூர்த்தி அவர்கள் முளைப்பாரி அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாம் கரை வீரமணி ராமகிருஷ்ணன் அவர்கள் முளைப்பாரி அம்மனுக்கு தீபாராதனை காமிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கருப்பண்ண சுவாமி சன்னதியிலிருந்து நீரில் கரைப்பதற்காக முளைப்பாரிகள் எடுத்து செல்லப்படுகின்றது.